அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். My name is Manigandan. I am a botany teacher. Today discussing about the Unit 1, Diversity of Living World. What is meant by diversity? Diversity அப்படின்னா டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது பிளான்ஸ்லேயும் அனிமல்ஸ்லேயும். ஒவ்வொரு பிளான்ஸும் சேஃப் அண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மேங்கோ, டொமேட்டோ, கோகனட் இதுவெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதை தான் நம்ம டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ இந்த லிவிங் வேர்ல்டில் நிறையா டைவர்சிட்டி இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அதில் ஃபஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிவிங் வேர்ல்டு. அதில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். எர்த் வாஸ் ஃபார்ம்டு சம் 4.6 பில்லியன் இயர்ஸ் எகோ. இந்த எர்த்து ஃபார்ம் ஆகி 4.6 மில்லியன் இயர்ஸ் எகோ ஆகுது. அதாவது 4.6 பில்லியன் இயர்ஸ் எகோ ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எர்த் இஸ் ஏ லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லைஃப் அப்படிங்கிறது லைஃபுக்கு மீன்ஸ் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். லைஃப் மீன்ஸ் இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிவிங் அப்படின்னு மீனிங், அதாவது ஒரு உயிர் அப்படின்னு மீனிங். அப்போ லிவிங் திங்குக்கு சப்போர்ட் பண்ணுது பிளானட்டு. அப்போ அதான் சொல்லியிருக்காங்க எர்த் இஸ் ஏ லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உயிருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுது. இது எது மாதிரின்னு பார்த்தோம்னா லேண்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் என்னென்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா லைக் மவுண்டன்ஸ் மலைகளாக இருக்குது, பிளேட்டியஸ் சமவெளிகளாக இருக்குது, கிளாசியஸ் பனிப்பாறைகளாக இருக்குது. இது பிளேஸுக்கு தகுந்த மாதிரி மாறுது. இப்போ அடுத்து ஒன்று கொடுத்துருப்பாங்க லைஃப் ஆன் எர்த் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லைஃப் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெயினே சொன்னது தான் லிவிங் திங்ஸு இந்த எர்த்து மேலே என்ன பண்ணுது வாழுது. எக்ஸிஸ்ட்னா வாழுது. அப்போ எர்த்து மேலே லிவிங் திங்ஸ் வாழுது. வித்தின் எதில்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வாழுது. அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் பேர் தான் பயோஸ்பியர். பயோஸ்பியருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எர்த்து தான் சொல்கிறாங்க. இப்போ பயோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு மேலே தான் என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லிவிங் திங்ஸ் என்ன பண்ணுதுன்னா வாழுது. There is exist many mysteries and wonders in the living world. இந்த லிவிங் வேர்ல்டில் நிறையா மிஸ்டரிஸ்னால் புதிர்கள் அப்படின்னு அர்த்தம். வாண்டர்ஸ்னால் அதிசயங்கள். நிறைய புதிர்களும் அதிசயங்களும் இந்த வேர்ல்டில் இருக்குது. சம் ஆர் நாட் விசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலது என்ன பண்ணாது விசிபிள் ஆகாது, ஆனால் சிலது விசிபிள் ஆகும். அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லிவிங் திங்ஸோட ஆக்டிவிட்டீஸ்னால டெவலப் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுதான் கொடுத்துருப்பாங்க. பட் த ஆக்டிவிட்டி ஆஃப் சம் கேப்சர் த அட்டென்ஷன் ஆஃப் ஆல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த லிவிங் திங்ஸோட ஆக்டிவிட்டினால் சம் கேப்சர் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் வியக்க வைக்குது. அட்டென்ஷன் டு ஆல்னால் எல்லாத்தையும் வியக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ட்விங்க்லிங் ஃபயர்ஃப்ளை இன் த டார்க் ஃபாரஸ்ட். ட்விங்க்லிங் அப்படின்னா மின்னுதல், ஃபயர்ஃப்ளை அப்படின்னா பார்த்தோம்னா மின்மினி பூச்சி. அந்த மின்மினி பூச்சி என்ன பண்ணு பார்த்தோம்னா ஒளிருது எதில் ஒரு டார்க் ஃபாரஸ்ட்டில். இது ஒரு அதிசயம். அடுத்தது பாரு ரோலிங் ஆஃப் வாட்டர் ஆன் த ட்ராப்லெட் மீன்ஸ் பார்த்தோம்னா ட்ராப்லெட்னு சொல்லுவாங்க நம்ம துளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துளிகள் ரோல் ஆகிருக்குது. அந்த ரோல் எது மேலே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் ஆஃப் த லோட்டஸ் லீஃபோட சர்ஃபேஸில் வாட்டர் பார்த்தோம்னா இருக்குது ரோல் ஆகிருக்குது. இது ஒரு அதிசயம். அதே மாதிரி பாரு ரெஸ்பான்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் டு த சன்லைட் தகுந்த மாதிரி சன்ஃப்ளவர் என்ன பண்ணுது ரெஸ்பாண்ட் பண்ணுது. அது எந்த பக்கம் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த ஃப்ளவர் மடிகிறதும் வளைஞ்சு கொடுக்குறதும் இதில் என்னது ரெஸ்பாண்ட் பண்ணுது. சன்லைட் தகுந்த மாதிரி சன்ஃப்ளவர் என்ன பண்ணுது ரெஸ்பாண்ட் பண்ணுது. இது ஒரு அதிசயம். அதே மாதிரி பாரு வீனஸ் ப்ளே ட்ராப் அப்படிங்கிற ஒரு பிளான்ட். அந்த பிளான்ட் பேர் டயோனியான்னு சொல்லுவாங்க. அது பேர். அது என்ன பண்ணுதுன்னா ட்ராப் பண்ணுது. இன்செக்ட் டச் பண்ணோடனே இன்செக்ட் போய் அதை மேலே டச் பண்ணோடனே உடனே என்ன பண்ணிக்குது க்ளோஸ் பண்ணிக்குது. அதோட லீஃப் என்ன பண்ணுது க்ளோஸ் பண்ணிக்குது. அப்போ இது ஒரு அதிசயம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்குவைடு மீன்ஸ் பார்த்தோம்னா ஒரு அனிமல். அந்த இதை என்ன அனிமல்னு பார்த்தா ஆக்டோபஸ். டயக்ராம் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்டோபஸ் அப்படிங்கிற அந்த ஃபிஷ் மாதிரியான அனிமல் பார்த்தோம்னா ஒரு இங்க்கு என்ன பண்ணுது ஸ்குவைசிங் பண்ணுது. ஸ்குவைசிங்னா உமிழ்தல் அப்படின்னு அர்த்தம். இங்க்கு உமிழுது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஃப்ரம் ப்ரெடேட்டர் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஊனுண்ணிகள். அதாவது இதை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த இங்க்கை உமிழுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சீ வாட்டரில் இந்த இங்க்கு உமிழ்ந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த என்ன பண்ணும் அந்த ஆர்கனைசத்தை மறைச்சிடும்.
அப்போ ஒரு சாப்பிட வருது ஒரு அனிமல் அப்படின்னா அது அந்த 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 இங்க்கெலாம் கரையிறதுக்குள்ளார இது என்ன பண்ணும், எஸ்கேப் ஆயிரும். அதுக்காக தன்னை என்ன பண்ணிக்குது, பாதுகாக்கிறதுக்காக அந்த இங்க் என்ன பண்ணுது, ஸ்குவைஸ் பண்ணுது. இதெல்லாம் அதிசயங்கள் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நாம் பார்த்தோங்க எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா மிஸ்டரிஸ் அண்ட் வாண்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஃப்ரம் தீஸ் இட் இஸ் கிளியர் தட் வாண்டர் பிளானட். இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரம் தீஸ், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிளியராக வாண்டர், அதாவது அதிசயமான அந்த பிளானட் எர்த்துங்கிற பிளானட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்பராக செயல்படுது. ரெண்டு, போத் லேண்ட் ஃபார்ம், இன்னொன்று லைஃப் ஃபார்ம். லேண்ட் மீன்ஸ் நிலப்பரப்பு மேலே என்ன ஆகுது, லிவிங் திங்ஸான ஆர்கனிசம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகிருக்குது. ஒரு ஹார்பர் மாதிரி செயல்படுது அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்காங்க. இது போத் லேண்ட் ஃபார்ம் அண்ட் லைட் ஃபார்ம். அடுத்து, ஹேவ் யூ தாட் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுல். டிஎன்ஏ மாலிகுலில் பற்றியான உங்களோட கருத்து ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. டிஎன்ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் டிஎன்ஏ சொல்கிறாங்க. இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது இஸ் ரெகுலேஷன் ஆஃப் லைஃப் மீன்ஸ் பார்த்தோம்னா நம்மளோட லிவிங் ஆர்கனிசத்தை என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா ரெகுலேட் பண்ணுறது டிஎன்ஏ. ஏன்னா டிஎன்ஏவில் தான் அதோட நம்மளுக்கான கேரக்டரே அதில் தான் இருக்குது. அதனால தான் இது ரெகுலேட் பண்ணுது, லிவிங் ஆர்கனிசத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது தேவை டிஎன்ஏங்கிறது தேவை. அந்த டிஎன்ஏ எதனால் இப்போ 1 மார்க் கேட்பாங்க, விச் ஒன் இஸ் எசென்ஷியல் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஆன்சர் டிஎன்ஏன்னு எழுதணும். சரி, அதேமாதிரி டிஎன்ஏஸ் மேடப் ஆஃப், எதனால் மேடப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் இது மாதிரியான நான் லிவிங் திங்ஸும் சேர்ந்து தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போ டிஎன்ஏங்கிறது இந்த எலமெண்ட்ஸ்னால தான் மேடப் ஆகிருக்குது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் இதனால தான் மேடப் ஆகிருக்குது. அப்போ நம்மளோட பிளானட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம பிளானட் எர்த் அப்படிங்கிற அந்த பிளானட்டு நான் லிவிங் இந்த ரெண்டுனால தான் இது மேடப் ஆகிருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் லிவிங் அண்ட் லிவிங் திங்ஸ் எக்ஸிஸ்ட் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேர்ந்து தான் மேக் அவர் பிளானட் யூனிக். குறித்தான ஒரு பிளானட் என்ன பண்ணுது, யூனிக்காக பிளானட்டை மேக் பண்ணுறது இது ரெண்டும் தான். நான் லிவிங் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, இயங்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு சர்வே மேட் பை மோரா அண்ட் எட்டால். மோராவும் என்ன பண்ணியிருக்காங்க, எட்டால்னா அவரோட குழுவினரும் சேர்ந்து 2011 பார்த்தா அப்படின்னா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. சர்வே எடுக்கும்போது எவ்வளோ ஸ்பீசிஸ் இந்த இடத்துல லைவ் பண்ணுது அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அப்போ பண்ணி பார்க்கும்போது 8.7 மில்லியன்ஸ் ஸ்பீசிஸ் இந்த என்னது லைவ் பண்ணுது இந்த இடத்துல அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ அந்த லிவிங் வேர்ல்டில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஹியூமன் பீயிங் இதெல்லாம் இது மாதிரியான ஆர்கானிசம் தான் அதில் இன்க்ளூட் ஆகிருக்குது. இட்ஸ் பாசஸ் யூனிக்யூ அண்ட் டிஸ்டிங் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொன்னதில் ஒவ்வொன்றுமே பார்த்தா அப்படின்னா அதற்கு உரித்தான ஒரு தனித்துவமான கேரக்டர் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதான் டிஸ்டிங் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹியூமன்னா அதுக்கு தனியான கேரக்டரு, பிளான்ட்ஸ்னால் அதுக்கு தனியான கேரக்டரு, அதுக்கு உரித்தான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்ரிபியூட்ஸ்னால் கேரக்டர்ஸ். அப்போ லிவிங் ஆர்கனிசத்தோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு லிவிங் திங்ஸ்னால் என்னென்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மூமெண்ட் இருக்கும். மூமெண்ட் இருந்துச்சுனாவே அதானது லிவிங் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ரீப்ரொடக்ஷன் செய்யும். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா எக்ஸ்க்ரீஷனாக கழிவு நீக்கம் செய்யும். இரிட்டபிலிட்டி, உறுத்துணர்வு. லிவிங் திங்ஸ்னால் கண்டிப்பாக உறுத்துணர்வு இருக்கும். இப்போ பிளான்ட்ஸ் இதில் நீ ஒரு டவுட் கேட்கலாம், சார் இப்போ அனிமல்ஸுக்கு தானே அந்த உறுத்துணர்வுங்கிறது இருக்குது, அது எப்படி அந்த இரிட்டபிலிட்டி எப்படி பிளான்ட்ஸுக்கு இருக்குதானா இருக்குது, பிளான்ட்ஸுக்கு இருக்குது. இப்போ டச் மீ நாட் பிளான்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியும். டச் மீ நாட் பிளான்ட்னா தெரியும் இல்லையா, அதாவது தொட்டா சுருங்கி. அதை நம்ம அதோட சென்சிட்டிவ் லீவ்ஸ் இருக்கிறதுனால அந்த லீவ்ஸ் போய் தொட்டோம்னா என்ன பண்ணுறது, சுருங்குது. அப்போ அதுக்கு என்ன இது இரிட்டபிலிட்டி இருக்குதா இல்லையா, இருக்குது. அப்போ அது ஒரு கேரக்டர். அதேமாதிரி ரெஸ்பிரேஷன், எல்லா ஆர்கனிசம் ரெஸ்பிரேஷன் பண்ணணும். மெட்டபாலிசம், க்ரோத்து, நியூட்ரியன்ஸ் எடுத்துக்குது. இது எல்லாமே பார்த்தா அப்படின்னா இதோட கேரக்டர்ஸ்னால் லிவிங் திங்ஸோட கேரக்டர்ஸ், லிவிங் ஆர்கனிசத்தோட கேரக்டர்ஸ். இதில் இருக்கிறத ஒவ்வொன்றை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது growth இஸ் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். அதானே இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒரு உள்ளார்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க. growth அப்படிங்கிறது ஒரு உள்ளார்ந்த ப்ராப்பர்ட்டி, எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் உள்ளார்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. த்ரூ விச் தி கேன் இன்க்ரீஸ் த செல் இன்க்ரீஸ் ஆகுது. எதில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா போத் நம்பர் அண்ட் மாஸ்.
நம்பர்லேயும் அதோட வெயிட்லேயும் என்ன அது மாஸ் மீன்ஸ் வெயிட்னு சொல்லலாம். அதுலேயும் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது, செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, க்ரோத்துன்னு சொல்கிறோங்க. இப்போ நமக்கு க்ரோத் ஆகுது. எப்படி க்ரோத் ஆகுது? செல் வந்து டிவைட் ஆகுது. நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் டிவைட் ஆக நமக்கு ஆர்கன் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட் ஆகுது. அதனால் நம்ம அதை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, க்ரோத்துன்னு சொல்கிறோங்க. பிளான்ஸுக்கும் அதே மாதிரி தான், அனிமல்ஸுக்கும் அதே மாதிரி தான். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஆல் லிவிங் ஆர்கானிசமுமே க்ரோத் இஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. இது போக உங்களுக்கு சொல்ல அடுத்து பார்த்தோம்னா யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் க்ரோ. யூனிசெல்லுலார் ஆர்கானிசமும் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசமும் க்ரோ ஆகிறது எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா செல் டிவிஷன். பார்த்தோன்னா யூனிசெல்லுலார் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளாமிடோமோனஸ், அமீபா, இதெல்லாம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்னா நாம் கூட மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். ஏன்னா நம்ம எதனால் மேடஃபாக இருக்குன்னா மெனி செல்ஸ், நிறையா செல்ஸ்னால மேடஃபாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் சொல்லியிருக்கோம். அப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, மல்டிசெல்லுலார் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, அது க்ரோத் ஆகிறது எதன் மூலம் அப்படின்னு பார்த்தோன்னா செல் டிவிஷன் மூலமாக தான். இன் பிளான்ஸ் க்ரோத் இஸ் ஏ இன்டெஃபினிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளான்ஸுக்கு வந்து க்ரோத்துங்கிறது இன்டெஃபினிட். அதான் இன்டெஃபினிட் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டெஃபினிட் அப்படின்னா வரையறுக்கப்படாதது அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ தான் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. அது என்ன பண்ணிட்டுருக்கோம், பிளான்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே போகும். ஆனால் பட் அனிமல்ஸுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு டெஃபினிட் க்ரோத் இருக்குது. அதாங்க சொல்லியிருப்பாங்க. பிளான்ட் இஸ் ஏ க்ரோத் இன்டெஃபினிட் அக்வர் த்ரூ அவுட் த லைஃப் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த க்ரோத் அப்படிங்கிறது அது சாகிற வரைக்குமே இருக்கும். அதான் த்ரூ அவுட் ஆகுது. அது லைஃப்னால் அந்த லைஃப் வாழ்ந்து இறக்குற வரைக்குமே அந்த க்ரோத்துங்கிறது இருக்கும். ஆனால் அனிமல்ஸுக்கு அப்படி கிடையாது. அனிமல்ஸ் க்ரோத் இஸ் டெஃபினைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெஃபினைட்னு வரையறுக்கப்பட்டது, இவ்வளோ தான் க்ரோத் ஆகும் அப்படின்னு இருக்குது. அக்கர் ஃபார் சம் பீரியட், அந்த க்ரோத்துங்கிறது சில பீரியட் தான் இருக்கும். இப்போ நாமளே பார்த்தோம்னா ஒரு 25 ஏஜ் வரைக்கும் தான் வளருங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, வளர மாட்டாங்க, குண்டாகுங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஹைட் ஆக மாட்டாங்க. அப்போ அது மாதிரியான க்ரோத் என்ன சொல்லுவாங்கன்னா சில பீரியட் மட்டும்தான் அக்வர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஹவ்வியர் செல் டிவிஷன் அக்வர் இன் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்தில் பார்த்தோம்னா செல் டிவிஷன் அக்வர் ஆகிருக்கிறது ரிப்பேர் அண்ட் ஹீல் த ஓன் அவுட் ஆஃப் திசு. ஓன் அவுட் த திசுன்னு பார்த்தீங்கன்னா இழந்து போன திசு. இப்போ நமக்கு காயாகி போயிடுது. உடனே அந்த காயானது என்ன பண்ணுது, திரும்ப சரி செய்யப்படுது. அது சரி செய்யப்படுறது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா செல் டிவிஷனால் தான் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஹீல்னால் சரி செய்தல், ரிப்பேர் பண்ணுது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன். அதான் கொடுத்துருக்காங்க. செல் டிவிஷன் அக்கர் இன் லிவிங் ஆர்கானிசம் டு ரிப்பேர் ஹீல் த ஓன் அவுட் ஆஃப் த திசு. ஓன் அவுட் திசுனா காயமடைந்த பகுதி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அதை ரிப்பேர் பண்ணுறது எதுனா செல் டிவிஷன் தான். க்ரோத் இஸ் நான் லிவிங் ஆப்ஜெக்டில் பார்த்தோம்னா இப்போ நான் இன்னும் மட்டும் சொல்லிட்டு இருந்தது வந்து லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸில் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாங்க. ஆனால் க்ரோத் நான் லிவிங் ஆப்ஜெக்டில் எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் பார்த்தோம்னா எக்ஸாம்பிளாக மவுண்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, மலை, பவுல்டர்ஸ், சாண்ட்மோன்ஸ்லாம் பார்த்தோம்னா மணல் மேடுகள், இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறது. இதோட க்ரோத் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரின்சிக். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த க்ரோ ஆகிறது எப்படி க்ரோ ஆகுன்னு பார்த்தோன்னா பை சிம்பிள் அக்ரிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆன் த சர்ஃபேஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சாண்ட் மவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு மணல் திட்டு இருக்குது. அந்த மணல் திட்டில் காற்றுலாம் அடிக்குது. அப்போ அந்த ஏர் காற்றடிக்கும்போது என்ன பார்த்தோன்னா பலமாக காற்றடிக்கும்போது அங்கே அதை சுற்றி இருக்கக்கூடிய மணலில் என்ன பண்ணுது, கொண்டு வந்து அதை என்ன பண்ணுறது, சுற்றியும் அடுக்குது. அப்போ சுற்றியும் அக்ரிகேட் ஆகுது. அக்ரிகேட் மீன்ஸ் கூடுறதுனால தான் என்ன பார்த்தோம்னா அதோட திட்டு என்ன பண்ணும், ஹைட் வந்து உயரும். அது ஒரு க்ரோத்து. அது நான் லிவிங் திங்ஸ். அப்போ நான் லிவிங் திங்ஸில் வெளியில் அப்போ க்ரோத்துங்கிறது எப்படி இருக்குது, வெளிப்படையாகுது. வெளிப்படையாக மேலே படிய தான் அது என்ன அது க்ரோத் ஆகுது. பட் ஆனால் லிவிங் திங்ஸில் அப்படி இல்லை. இன்டீரியராக இருக்கக்கூடிய செல் டிவிஷன் நடக்க தான் க்ரோத்துங்கிறது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா டெவலப் ஆகுது. அதனால தான் லிவிங் திங்ஸில் வந்து க்ரோத்துங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டினா இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. அதே நான் லிவிங் திங்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், லிவிங் செல்ஸ் க்ரோ பை அடிஷன் ஆஃப் நியூ புரோட்டோபிளாசம். அப்போ லிவிங் செல்ஸில் ஒவ்வொரு செல்லும் க்ரோ ஆகும்போது புரோட்டோபிளாசம் என்னாகுது, அடிஷன் ஆகுது. வாட் இஸ் மீன் புரோட்டோபிளாசம் அப்படின்னா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசமும் நியூக்ளியோபிளாசமும் எல்லாம் சேர்ந்தது. அதாவது ஒரு செல்லில் இருக்கக்கூடிய செமி சாலிட் சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா புரோட்டோபிளாசம் சொல்லுவாங்க. வித்தின் ஆர்கனல்ஸோடு இருக்கும் இல்லையா, அந்த ஆர்கனல்ஸோட சேர்ந்து தான் நம்ம புரோட்டோபிளாசம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு செல் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா செல் 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32. இது மாதிரி என்ன ஆகுது, செல் மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. மல்டிப்ளை ஆக புரோட்டோபிளாசம் அடிஷன் ஆகுமா ஆகாதா, கண்டிப்பாக அடிஷன் ஆகும். அதை தாங்க சொல்கிறாங்க புரோட்டோபிளாசம் நியூ புரோட்டோபிளாசம் அடிஷன் ஆகுது வித்தின் த செல்
அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ஃபார் த growth ஆஃப் லிவிங் திங்ஸ் என்ன சொல்லுவாங்க இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா அமீபா grow occur by cell division. இது நம்ம தெரிஞ்ச தமிழ்னே சொன்னது தான். பாக்டீரியா அமீபா போன்ற சிங்கிள் செல் ஆர்கானிசம் பார்த்தோம்னா எதனால் க்ரோ ஆகுதுன்னா செல் டிவிஷன். சச் செல் டிவிஷன் ஆல் லீட் டு growth ஆஃப் தர் பாப்புலேஷன். இந்த செல் டிவிஷனால் என்னதுன்னு பார்த்தோம்னா ஏன்னா யூனிசெல்லுலர் அப்படிங்கும்போது ஒரு செல் ரெண்டாகுது அப்படின்னா ஒரு செல் ரெண்டு ஆர்கானிசமும் மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு செல்லே ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாக டிவைட் ஆச்சுன்னா ஒரு செல்லு ரெண்டு ஆர்கானிசம் என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுது, இப்போ ஒரு பாப்புலேஷனை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹவர் growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகுது மியூச்சுவல். க்ரோத் இல்லைனா ரீப்ரொடக்ஷன் இல்லை, ரீப்ரொடக்ஷன் இல்லைனா க்ரோத் இல்லை. அதனால் ஒன்றுக்கு உள்ள ஒன்று என்னாவது இன்க்ளூசிவ் ஈவெண்ட் உள்ளடங்கிய ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது செல்லுலார் ஸ்ட்ரக்சர். ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசம் எதனால் மேடப் இருக்குதுன்னா செல்ஸ்னால தான் மேடப் இருக்குது. விச் ஆர் மேபி ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட். வாட் இஸ் மீன் பை ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட்? கேரியோ அப்படின்னாவே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ். யூ மீன்ஸ் ட்ரூ. ட்ரூ நியூக்ளியஸ் இருந்துச்சு அப்படின்னாவே அது வந்து யூகேரியாட். யூ அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூ அப்படின்னு மீனிங். ப்ரோ அப்படின்னா பிரைமரி. நியூக்ளியஸ் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் டெவலப் ஆகுது. அப்போ எப்படி இருக்கும், மெம்பரேன் இல்லாத தான் டெவலப் ஆகிருக்கும். அப்போ நியூக்ளியஸுங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லை, அந்த நியூக்ளியர் மெம்பரேனே ஃபவுண்ட் ஆகலை, கம்ப்ளீட் ஆகலை. அப்படிங்கிறதுனால தான் அது வந்து ப்ரோ மீன்ஸ் பிரைமரி, ப்ரோகேரியாட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ப்ரோகேரியாட் யூகேரியாட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ ப்ரோகேரியாட் ஆர் யூனிசெல்லுலார். முக்கியமான பாயிண்ட் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா ப்ரோகேரியாட்டுங்கிறது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரோகேரியாட்னா என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாமே என்ன இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் ப்ரோகேரியாட்டும் இருக்குது, யூகேரியாட்டும் இருக்குது. ஓகேவா? அதனால் ப்ரோகேரியாட் ஆர் யூனிசெல்லுலார். ப்ரோகேரியாட்டுங்கிறது யூனிசெல்லுலார் மட்டும்தான் இருக்கும் ஒழிஞ்சு மல்டிசெல்லுலார் இருக்கிறது வாய்ப்பே இல்லை. இப்போ மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் ப்ரோகேரியாட் கிடையவே கிடையாது. ஒன்லி என்ன தான் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் மட்டும்தான் ப்ரோகேரியாட்டாக இருக்குது. லேக் மெம்பரேன் ஃபவுண்ட் நியூக்ளி அண்ட் ஆர்கனல்ஸ். லேக்னா இல்லைன்னு அர்த்தம். எது இல்லைன்னு அர்த்தம்னா மெம்பரேன் ஃபவுண்ட் நியூக்ளியஸ் இல்லை, ஆர்கனல்ஸான மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை பாடிஸ், சோன் இதெல்லாம் என்னது கிடையவே கிடையாது. எதில் கிடையாதுன்னு பார்த்தோம்னா ப்ரோகேரியாட்டில் கிடையாது. அதனால தான் இதை வந்து ப்ரோகேரியாட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாக்டீரியாவும் ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஆல்கே மீன்ஸ் பார்த்தோம்னா இதில் வந்து ஆல்கேவிலையும் சேர்த்துவாங்க ப்ளூ க்ரீன் ஆல்கே. இது பாக்டீரியாவில் சேர்த்தும் போது சைனோபாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இது நம்ம அடுத்தடுத்து படிக்கும்போது உங்களுக்கு புரியும். சரி, அடுத்து நம்ம போகலாம். இன் யூகேரியாட்ஸ் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். அங்கே வந்து நியூக்ளியஸு கிடையாது சொல்ல முடியல. எங்கே வந்து டெஃபினைட் நியூக்ளியஸ், மெம்பரேன் ஃபவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் எல்லாமே இருக்கும். அதாவது மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை பாடிஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். யூகேரியாட்ஸ் மேபி பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி வேறு யூனிசெல்லுலார் இருக்கும், மல்டிசெல்லுலார் இருக்கும். யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அமீபா மட்டும் தான் சொல்லாமல் வேறையும் சொல்லலாம்னு கிளாமிடோமோனஸு, வால்வாக்ஸ், குளோரெல்லா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தை பார்த்தோம்னா ஓடோகோனியம், இதுவும் ஆல்கே தான். இதையும் நம்ம இதில் அடுத்ததில் பார்ப்போம். அடுத்தது நெக்ஸ்ட்டு அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசத்தில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஃபண்டமெண்டல்னால் அடிப்படையான கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஒரு ஆர்கானிசத்தில் அப்படின்னு சொன்னால் ரீப்ரொடக்ஷன். ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன பண்ணுது, ரிட்டைன் பண்ணி வைக்குது. அதனால் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஏ டெண்டன்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். டெண்டன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா போக்கு. லிவிங் ஆர்கானிசத்தோட போக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு பெர்பிச்சுவேட் இட் ஓன் ஸ்பீசிஸ். அதோட ஓன் ஸ்பீசிஸை நிலைத்து வைக்கணும். பெர்பிச்சுவேட் அப்படின்னா நிலைத்து வைக்கிறது, அதோட ஓன் ஸ்பீசிஸ். இப்போ ஹியூமன்னா நம்மளோட இப்போ அப்பா அப்படிங்கிறது நம்மளை அப்பாங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளை வந்து நிலைத்து வச்சுருக்காங்க. அப்போ அவங்களோட ரீப்ரொடக்ஷனால தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க நிலைத்து வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்பீசிஸில் இருக்கக்கூடியும் அதோட ஓன் ஸ்பீசிஸ் என்ன பண்ணுவோம் நிலைத்து வைக்கிறது தான் இந்த ரீப்ரொடக்ஷனோட போக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதான் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஏ டெண்டன்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். டெண்டன்சி மீன்ஸ் போக்கு. லிவிங் ஆர்கானிசமோட போக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஓன் ஸ்பீசிஸ் என்ன பண்ணுது, பெர்பிச்சுவேட் பண்ணுது. பெர்பிச்சுவேட் அப்படின்னா என்ன மீனிங், நிலைத்து வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There are two types of reproduction, namely asexual, sexual.
அப்படின்னு 2 டைப் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. இதில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தோம்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ரோஜனி. ஒரு ப்ரோஜனி மீன்ஸ் ஜெனரேஷன், சந்ததியை என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ராசஸிங் ஃபியூச்சர் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு தஸ் பேரண்ட். அப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரோஜனி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஒரு சந்ததி ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த சந்ததி எப்படி இருக்கும்? சிமிலராக இருக்கும். எதுக்கு சிமிலராக இருக்குன்னா பேரண்ட்டுக்கு சிமிலராக இருக்கும். அது அதிகமாக சிமிலராக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக சிமிலராக இருக்கலாம். இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பிரிங் அவுட் வேரியேஷன். கண்டிப்பாக செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது வேரியேஷன் நடக்கும். ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கலாம். நம்ம அப்பா வந்து வேறு ஜெனரேஷன் வந்திருப்பாங்க, அம்மா வந்து வேறு ஜெனரேஷன் வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் பிறக்கக்கூடிய குழந்தை எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பாக அந்த வேரியேஷன் இருக்கும். அவங்க 2 பேர்த்தோட ஏதோ ஒரு வேரியேஷன் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக. காரணம் வெவ்வேறு ஜெனரேஷன்லேருந்து வந்தாங்க. அதை தான் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரீகாம்பினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்னால ஏன்னா அது வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து தோன்றுது. அது எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த லிவிங் ஆர்கானிசம் அக்வர் பை ஏசெக்சுவல் ஆர்கானிசத்தில் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கொனிடியா ஃபார்மேஷன், அது வந்து அஸ்பர்ஜில்லஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ டயக்ராம் வந்து பென்சிலியம். இது வந்து கொனிடியா ஃபார்மேஷனுக்கான எக்ஸாம்பிள். இப்படி தான் கொனிடியா ஃபார்ம் பண்ணும். இது ஒரு ஃபங்கஸ். அதேமாதிரி ஈஸ்ட்டு பார்த்தோன்னா பட்டு, ஒரு பட்டு மாதிரி ஒன்று டெவலப் ஆகுது பாரு, இது பட்டிங் மூலமாக நடக்குது. இது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது பாடி பார்ட்ஸ்லேருந்து தான் டெவலப் ஆகுறது வந்து இது வந்து செக்ஸுவல் பார்ட்ஸுங்கிறது ஒன்று செக்ஸ் ஆர்கனுங்கிறது ஒன்று டெவலப் ஆகலை, கேமெட்டுங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகலை. அதனால் பாடி பார்ட்ஸ்லேருந்து தான் டெவலப் ஆகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் கொடுத்துருப்பாங்க ஃப்ராக்மெண்டேஷனில் ஸ்பைரோகைரான்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ராக்மெண்ட் அதாவது ஒரு அந்த பாடி பார்ட்ஸு ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக கட் ஆகுது. ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் ஒரு என்டையர் பிளான்ஸில் என்ன பண்ணுது டெவலப் ஆகுது. அதே மாதிரி ரீஜெனரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளானரியா அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பிளானரியா கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்கனிசத்தில் பார்த்தோம்னா ஹெட்டு, பாடி, டைல் 3 டெவலப் ஆகுது. ஒரு ஹெட்டு ஒரு ஆர்கனிசமாகவும், பாடி ஒரு ஆர்கனிசமாகவும், டைல் ஒரு ஆர்கனிசமாகவும் டெவலப் ஆகுது. அப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா ரீஜெனரேஷன். இதெல்லாம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். அதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. கொனிடியா, அஸ்பெர்ஜில்லஸ், பெனிசிலியம், பட்டிங் ஹைட்ரா, ஈஸ்ட்டு, பைனரி பிஷன், பாக்டீரியா, அமீபா. பைனரி பிஷன்னா ஒரு செல்லு 2ஆக டிவைட் ஆகிறது. ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்பைரோகைரா, புரோட்டினிமம், மாசஸ். இதெல்லாம் நான் அடுத்தடுத்த கிளாஸில் படிக்குவேன். இது வந்து மாசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரியோபைட் பிளான்ட். ப்ரியோபைட் பிளான்ட்டில் பார்த்தோம்னா புரோட்டினிமம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் டெவலப் ஆகும். அதை நான் வந்து அந்த கிளாஸ் நடத்தும்போது நான் சொல்கிறேன். ரீஜெனரேஷன் பிளானரியா தான் காமிச்சேன். இதில் என்ன அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸப்ஷன் ஆர் த ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் அண்டு மல்ஸ். இதில் மட்டும் என்ன கிடையாதுன்னா ரீப்ரொடக்ஷனே கிடையாது. அதனால தான் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. தவிர்க்கப்பட்டிருக்குது, ரீப்ரொடக்ஷனே தவிர்க்கப்பட்டிருக்கிறது 2. ஸ்டெரைல் ஒர்க்கர்ஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்டெரைல் ஒர்க்கர் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பி மீன்ஸ் தேனி. தேனியில் பார்த்தா அப்படின்னா வேலைக்கார தேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலைக்கார தேனி வந்து தேன் எடுக்கிறதுக்காகவும் பூந்தேன் எடுக்கிறதுக்காக மட்டுமே தான் அது என்ன பண்ணுது செயல்படும் முடிஞ்சு அது ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் அது வந்து ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மல்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க. மல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா டாங்கியும் ஹார்ஸையும் என்ன பண்ணுறது கிராஸ் பண்ணி ஒரு நியூ ஆர்கனிசம் வந்து டெவலப் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா குதிரையோட வேகமும் கழுதையோட வெயிட்டு சுமக்கக்கூடிய அந்த திறனும் 2 திறனும் ஒரு ஆர்கனிசத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மல்ஸ் டெவலப் பண்ணாங்க. மல்ஸ்னால் கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல். இது ரீப்ரொடக்ஷன் டாபிக். அடுத்து நாம் பார்க்குறது ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஸ்டிமுலை அப்படின்னா தூண்டுதல், ரெஸ்பான்ஸ்னால் துலங்கல். அப்போ ஒரு தூண்டுதல் நடக்குது, அதுக்கு தகுந்த ஒரு ரெஸ்பான்ஸ் நீ பண்ணுற, அதுதான் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஆல் ஆர்கனிசம் கேப்பபிள் ஆஃப் சென்சிங் தேர் என்விரான்மெண்ட். அதாவது எல்லா ஆர்கானிசமும் என்விரான்மெண்ட்டை உணரக்கூடியதாக இருக்குது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாருமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம சூழ்நிலையை நம்ம உணர்ந்தக்கூடிய திறன் எல்லா ஆர்கானிசமும் உண்டு. ரெஸ்பான்ஸ் டு வேரியஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பயாலஜிக்கல் ஸ்டிமுலை. ஒவ்வொரு ஆர்கானிசமும் ரெஸ்பாண்ட் பண்ணுது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ஸ்டிமுலைனால் பண்ணுது. அது என்ன ஃபிசிக்கல் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் நம்மளை வந்து என்ன பண்ணுது டச் பண்ணுது அப்படின்னா அது தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க டக்குன்னு திரும்புகிறோங்க. உணர்றோம். அதேமாதிரி கெமிக்கல்ஸ் ஏதோ ஒரு ஆசிட்டோ அப்படி பண்ணலாம், இல்லை நம்ம ஹார்மோன் கூட சொல்லலாம். அந்த ஹார்மோனால் நம்ம பாடி என்ன பண்ணுது ஒரு ஸ்டிமுலை ஆகுது. அதனால் நம்ம பாடி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுது. பயாலஜிக்கல் ஸ்டிமுலை ஏதோ ஒரு
ஏதோ ஒரு மிருகத்தை கடிக்கக்கூடிய மிருகத்தை பார்த்தோன்னே பாம்பை பார்த்தோன்னே நம்ம பயப்படுறோங்க. அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பயாலஜிக்கல் ஸ்டிமுலை. இது மாதிரி சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி என்ன பண்ணிக்குதுன்னு பார்த்தோம்னா ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதனால தான் ரெஸ்பான்ஸ் டு வேரியஸ் ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ஸ்டிமுலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸ் சென்ஸ் தேர் சரௌண்டிங் பை சென்ஸ் ஆர்கன். அனிமல்ஸ் பார்த்தா அப்படின்னா சென்ஸ் உணருது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் உணருது. எதன் மூலமாக பார்த்தோன்னா சென்ஸ் ஆர்கன் மூலமாக உணருது. சென்ஸ் ஆர்கன் வந்து உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் கால் கான்சியஸ். இப்போ ஐனால் பார்த்தா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, விசிபிள் பார்க்குறோங்க. இயர்னால் வந்து என்ன பண்ண ஹியரிங் கேட்குறோங்க. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா மவுத் முன்னால் என்ன பண்ணுறோன்னு பார்த்தா அப்படின்னா நம்ம இப்போ சொல்கிறத டீச் பண்ணுறேன், அது என்ன சொல்கிறேங்க மவுத் மூலமாக பண்ணுறது. இது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனிசமும் ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனும் பார்த்தா அப்படின்னா உணருது. அதுதான் கொடுத்துருக்கோம். அனிமல்ஸ் சென்ஸ் தேர் சரௌண்டிங்கை உணருது. எதன் மூலமாகனா பை சென்ஸ் ஆர்கன் மூலமாக. கான்சியஸ்னஸ் இது வந்து உணரக்கூடிய நிலையின் பேர். இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம், கான்சியஸ்னஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். டிஃபைன் கான்சியஸ்னஸ் அப்படின்னால அனிமல்ஸ் சென்ஸ் தேர் சரௌண்டிங் பை த சென்ஸ் ஆர்கன் இஸ் கால் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். பிளான்ட் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. பிளான்ட்ஸும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஸ்டிமுலைக்கான ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாரு, பெண்டிங் எ பிளான்ட் ஆஃப் டுவேர்ட் த சன்லைட். என்ன சொன்னது தான், சன்ஃப்ளவர் என்ன பண்ணுது பார்த்தோம்னா ரெஸ்பான்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் டு த சன்லைட் அப்படின்னு சொல்ல முடியாது. சன்லைட் தகுந்த மாதிரி சன்ஃப்ளவர் என்ன பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பெண்ட் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி. மார்னிங் டைமில் பார்த்தா அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரெஷ் ஆகும். ஈவினிங் டைமில் பார்த்தா அப்படின்னா எப்படி இலை ஃப்ளார் எல்லாம் லீஃபு ஃப்ளார் எல்லாம் என்ன பண்ணுது, சுருங்கி போயிருக்குது இல்லையா. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதை சொல்லலாம். இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாரு, க்ளோசர் ஆஃப் த லீஃப் டச் மீ நாட் பிளான்ட். நான் முன்னே சொன்னேன், நான் டச் மீ நாட் பிளான்ட், அதாவது தொட்டா சொன்னீங்க. நம்ம லீவ்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, தொடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுதா இல்லையா, க்ளோஸ் ஆகுது லீவ்ஸ். அதை கொடுத்துருக்காங்க, க்ளோசர் ஆஃப் லீஃப் இன் டச் மீ நாட் பிளான்ட். டு டச், நம்ம டச் பண்ணோன்னா என்ன பண்ணுது, அது வந்து க்ளோஸ் ஆகுது. ஆர் சம் எக்ஸாம்பிள் ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை இன் பிளான்ஸ். தீஸ் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படின்னா இரிட்டபிலிட்டி. இதுதான் நான் சொன்னேன், இரிட்டபிலிட்டின்னு சொன்னேன். தட்ஸ் ஆல். அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஹோமியோஸ்டாசிஸ். வாட் இஸ் மீன் பை ஹோமியோஸ்டாசிஸ்? ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன். ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டெண்டன்சி மீன்ஸ் போக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செல்ஃப் ரெகுலேஷன் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்குது கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லா ஆர்கானிசத்துக்கும் உண்டு. எதுக்காக அப்படி மாற்றிக்கணும்னு பார்த்தோன்னா, டு மெயின்டைன் ஸ்டெடி ஸ்டேட் வித் இன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் லியபிள் டு சேஞ்ச். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டு ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அதான் லியபிள் டு சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சேஞ்சஸ், ஒரு வித்தியாசமான ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது நான் அந்த நிலையான நிலையை, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நிலையான நிலையை என்ன பண்ணு பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி பேர் தான் அது ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வெளியில் நமக்கு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து ஜில்னஸாக இருக்கும்போது நம்ம பாடியில் இன்னர் பாடியில் பார்த்தோம்னா ஹீட் டெவலப் ஆகும். அது எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி பார்த்தோன்னா வெளியில் சம்மராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளே வந்து இன்னரில் இன்சைடு பாடிக்குள்ளே பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கூலிங்காக டெவலப் பண்ணும். அதாவது நமக்கு வியர்த்து அது கூலிங் ஃபார்ம் பண்ணும் உள்ள. இப்போ என்னதுன்னு பார்த்தோம்னா நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுது, நம்ம பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்குது, நிலையான நிலையை மெயின்டைன் பண்ணிக்குது. அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சமநிலைப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. நமக்கு ஹோமியோஸ்டாசிஸ்னே வச்சுக்கோ, அதுதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் and tendency to maintain a steady state within external environment which is liable to change. Is called homeostasis. But homeostasis is essential for living organism. லிவிங் ஆர்கனிசத்துக்கு ஒரு முக்கியமாக தேவையாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தோன்னா மெயின்டைன் இன்டர்னல் கண்டிஷன் டு சர்வே இன் த என்விரான்மெண்ட்டில் சர்வே ஆகிறதுக்கு இன்டர்னல் கண்டிஷன் என்ன பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது. அதான் சொன்ன நம்ம பாடிக்குள்ளே சேஞ்ச் ஆகுது. வெளியில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியில் சேஞ்ச் ஆகுது. வெளியில் கூலிங்காக இருந்துச்சுன்னா உள்ளே ஹீட்டு டெவலப் ஆகும், வெளியில் ஹீட்டாக இருந்துச்சுன்னா உள்ளே கூலிங்காக டெவலப் பண்ணியிருக்கும். இதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். அடுத்தது மூமெண்ட், நியூட்ரியன்ஸ், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீஷன் ஆல்சோ கன்சிடர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் திஸ். இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது பார்த்துட்டு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்
in living organism begin to atom to end in biosphere. இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்போ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் லிவிங் ஆர்கனிசம், லிவிங் ஆர்கனிசத்தோட லெவல் ஆர்கனைசேஷன் பண்ணுறது பிகின் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா ஆட்டம்லேருந்து எண்ட் இன் பயோஸ்பியர், பயோஸ்பியர் வரைக்கும் முடியுது. ஆட்டமில் ஆரம்பித்து பயோஸ்பியரில் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு டயக்ராம் நம்ம பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். இந்த சார்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாருங்க, கீழே ஆட்டம்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. மோர் தென் ஆட்டம்ஸ் இருந்தது ஒன் மாலிகுல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹைட்ரஜனுங்கிறது ஒரு ஆட்டம்னு வச்சுக்கோ, ஆக்சிஜனுங்கிறது ஒரு ஆட்டம். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? H2O அப்படிங்கிற வாட்டர் ஃபார்ம் ஆனது. வாட்டருங்கிறது ஒன் ஆஃப் த மாலிகுல்ஸ். அப்போ இது மாதிரி நிறைய மாலிகுல்ஸ் இருந்ததுன்னு காம்பவுண்ட்ஸ், அதுதான் மாலிகுல் காம்பவுண்ட்ஸ். இந்த ஆட்டம், மாலிகுல், காம்பவுண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தோம்னா நான் லிவிங் திங்ஸ். அப்போ அந்த நான் லிவிங் திங்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பேர் கொடுத்துருக்காங்க. மாலிகுல் காம்பவுண்ட் வந்து கொலாய்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கொலாய்ட்ஸ்னால் கூழ்மங்களாக இருக்கலாம், கிறிஸ்டல்ஸ் வந்து படிகங்களாக இருக்கலாம், மிக்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, கலவைகளாக இருக்கலாம். இது எல்லாமே நான் லிவிங். அதுதான் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ல்டு வந்து பார்த்தோம்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் ரெண்டுமே டுகெதர்னால தான் டுகெதர் டு மேக்கப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டுகெதர்னது லிவிங் நான் லிவிங் ரெண்டும் டுகெதராக இணைஞ்சி என்ன பண்ணுது? மேக் பண்ணியிருக்குது. எதை மேக் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த எர்த்தை வந்து மேக் பண்ணியிருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதை சொல்லலாம். பாரு, மோர் தென் ஆட்டம்ஸ் இருந்தது மாலிகுல், மெனி மாலிகுல்ஸ், நிறையா மாலிகுல்ஸ் இருந்தது வந்து ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா முன்ன சொன்ன பாரு, டிஎன்ஏங்கிறது மேடப் ஆஃப் பார்த்தா அப்படின்னா பாஸ்பரஸ், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், இதனால் மேடப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்தோம்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்டு. அந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் சேர்ந்து என்னத்தை ஃபார்ம் பண்ணிச்சு? டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணிச்சு. டிஎன்ஏ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோமில் இருக்குது. குரோமோசோம் அப்படிங்கிறது எதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனல்ஸை ஃபார்ம் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம் இருக்கும், குரோமோசோமுக்குள்ளே தான் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ எதனால் மேடப்பாக இருக்குதுன்னா நிறையா காம்பவுண்ட்ஸ்னால மேடப்பாக இருக்குது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மெனி ஆர்கனல்ஸ், நியூக்ளியஸ் அப்படிங்கிற நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இது மாதிரியான ஆர்கனல்ஸ்லாம் சேர்ந்து என்னத்தை ஃபார்ம் பண்ணுதுன்னா ஒரு செல்லை ஃபார்ம் பண்ணும், ஒரு லிவிங் செல்லை ஃபார்ம் பண்ணுது. அதுதான் லிவிங் செல்ஸ். மெனி லிவிங் செல்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஒரு திசு ஃபார்ம் பண்ணுது. மெனி திசு என்னத்தை ஃபார்ம் பண்ணும்? ஒரு ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஆர்கன்ஸுங்கிறது லீவ்ஸு, ஸ்டெம், இது மாதிரி ஆர்கன்ஸ். ஆர்கன்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் பொசிஷனாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் ஆர்கன் சிஸ்டம். மோர் தென் ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசத்தை ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசம், நிறையா இண்டிவிஜுவல் ஆர்கனைசம் குரூப்பாக இருந்துச்சுன்னா அதனை சொல்லுவாங்க நம்ம பாப்புலேஷன் சொல்லுவாங்க, ஒரு உயிரின தொகைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் அனிமல்ஸுக்கு மட்டும் நினச்சிக்காத, எதையும் சொல்லுவாங்க, பிளான்ஸுக்கும் இதே மாதிரி தான், சேம் தான். மெனி பாப்புலேஷன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? நம்ம கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரித்து வைக்கிறேங்க. பிளான்ஸ்னால் இது, அனிமல்ஸ்னால் இது. அந்த பிளான்ஸில் வந்து இது நெல், இது வந்து பேடி, இது வந்து வீட்டு, அதே மாதிரி இது வந்து மெய்ஸ், மக்காச்சோளம் அப்படின்னு தனித்தனியாக என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறேங்க. அதுதான் கம்யூனிட்டி. அதை பிரித்தது எல்லாம் என்ன பண்ணுறது? அந்த கம்யூனிட்டிலாம் சேர்ந்து ஒரு ஈகோசிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுது. ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சேலம் அப்படிங்கிறது ஒரு ஈகோசிஸ்டம். அந்த ஈகோசிஸ்டத்தில் இந்த இடத்துல நிறையா லிவிங் திங்ஸுக்கு செயல்படுது. மோஸ்ட் அனிமல்ஸு, பிளான்ட்ஸு, ஹியூமன்ஸு இதெல்லாம் இருக்குங்க. அது ஒரு ஈகோசிஸ்டம். அப்போ அது மாதிரியான சேலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோசிஸ்டம் அது மாதிரி எத்தனை இருக்குது இந்த வேர்ல்டில் நிறையா இருக்கும். அப்போ நிறையா ஈகோசிஸ்டம் சேர்ந்தது தான் அது ஒரு இந்த வேர்ல்டு. அந்த வேர்ல்டு அதாவது பயோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு எர்த். அதுதான் சொல்லியிருக்காங்க, ஆட்டம் டு பயோஸ்பியர் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். சரி, அடுத்து நான் பார்க்குறது இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பயோஸ்பியர் கொடுத்துருக்கேன் பாரு, ஈச் லெவல் கேனாட் எக்ஸிஸ்ட் இன் ஐசோலேஷன் இன்ஸ்டீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெவலையும் இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொன்னாங்க, மோர் தென் ஆட்டம்ஸ் இருந்தது ஒரு மாலிகுல், மோர் தென் மாலிகுல்ஸ் இருந்தது ஆர்கனல்ஸ் இருந்தது என்ன சொல்லுவாங்க நம்ம செல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதுலேருந்து ஒன்று தூக்கிறேங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாரு, ஒரு செல்ஸ் எடுத்துறேங்க. செல்ஸ் எடுத்தோடனே என்ன பண்ணுறேன்னா மோர் தென் மாலிகுல்ஸ் அதாவது டைரெக்டாக வந்து ஒரு செல்லை ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு ஆர்கனல்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும், அப்புறமா தான் செல்லாக ஃபார்ம் முடியும். அப்போ அந்த இப்படி ஒவ்வொரு லெவலையும் நம்ம தனிமைப்படுத்த முடியாதுங்கிறாங்க. அதனால தான் கேனாட் எக்ஸிஸ்ட் இன் ஐசோலேஷன் இன்ஸ்டீட்னா அதுக்கு பதிலாக வேறு ஒன்று வைக்க முடியாது, தனிமைப்படுத்தவும் முடியாது. அதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லெவலுக்கும் இன்னொரு லெவலுக்கு இருக்கக்கூடிய இன்டகிரேஷன். தட்ஸ் ஆல். அடுத்து நம்ம பார்க்குறது மெட்டபாலிசம். வாட் இஸ் மீன் பை மெட்டபாலிசம்? மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல்லில் நடக்கூடிய ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன சொல்லுவோம் நம்ம? மெட்டபாலிசம் சொல்லுவாங்க.
அதுதான் டெஃபினிஷன் கொடுத்துருக்கான். The sum total of all chemical reaction takes place in the cell of living organism. அப்போ லிவிங் ஆர்கனிசமில் ஒரு செல்லில் நடக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனையும் என்ன நம்ம சொல்லுவாங்க, மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ ப்ராட்லி டிவைடட் அனபாலிசம் அண்டு கெட்டபாலிசம். அனபாலிசம், கெட்டபாலிசம். அனபாலிசம்னு என்னன்னு பார்த்தோம்னா, அனபாலிசம் இஸ் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ், கெட்டபாலிசம் இஸ் ஏ டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா கட்டப்படுதல், ரெண்டு சேர்ந்து ஒன்று உருவாக்குது அப்படின்னா அது அனபாலிசம். கெட்டபாலிசம்னா ஒன்று ரெண்டாக பிரியுது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கெட்டபாலிசம் சொல்லுவாங்க. இதோட டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்குறோம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம், 3 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனபாலிசம் அண்டு கெட்டபாலிசம். ஃபஸ்ட்டு அனபாலிசத்துக்கும் கெட்டபாலிசம் உள்ள டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பாரு, பில்டிங் அப் ப்ராசஸ். பில்டிங் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ். அட்டபாலிசங்கிறது பிரேக் டவுன் ப்ராசஸ், டெஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ், அதாவது க்ளீவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ், க்ளீவிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் நம்ம. ரெண்டாவது பாயிண்ட் பேர், ஸ்மாலர் மாலிகுல்ஸ் கம்பைன் டுகெதர் ஃபார்ம் ஆஃப் லார்ஜர் மாலிகுல். ரெண்டு சின்ன மாலிகுல்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு லார்ஜர் மாலிகுலை ஃபார்ம் பண்ணுது. இங்கே லார்ஜர் மாலிகுல் பிரேக் இன்ட்டு ஸ்மாலர் யூனிட். இப்போ ஒரு பெரிய மாலிகுல்ஸ்னால் அது பிரிஞ்சு ஸ்மாலர் யூனிட்டாக பிரியுது. மூணாவது பாயிண்ட், கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு அண்ட் ஸ்டோர்டு. அப்போ இது வந்து ரெண்டு ஸ்மாலர் மாலிகுலும் கம்பைன்ட் ஆகி ஒரு லார்ஜர் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது, ஒரு கெமிக்கல் எனர்ஜி டெவலப் ஆகுது. அது வந்து ஸ்டோர் ஆகுது, யூஸ் ஆகலை, ஸ்டோர் ஆகுது. ஆனால் இங்கே பிரேக் டவுன் ஆகும்போது கெமிக்கல் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன எனர்ஜி என்ன பண்ணுறாங்க, நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்காக கீழே எக்ஸாம்பிள் பார்த்தாவே புரிஞ்சு போயிடும். சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃப்ரம் அமினோ ஆசிட். அதாவது ப்ரோட்டீன் எதனால் மேடஃப் இருக்குதுன்னா அமினோ ஆசிட்னால மேடஃப் இருக்குது. அமினோ ஆசிட் வந்து லைனாக செயின் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும், அதுதான் நம்ம ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய அமினோ ஆசிட் மேடப் ஆகி ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஸ்மாலரான யூனிட்டான லார்ஜ் மாலிகுலை ஃபார்ம் பண்ணுது இல்லையா. அப்போ ஒரு கெமிக்கல் எனர்ஜி டெவலப் ஆகும், அது என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணுது அப்படியே ப்ரோட்டீனாக. இங்கே பிரேக் டவுன் ப்ராசஸ், இந்த வந்து ரெஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி என்னத்தை ஃபார்ம் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் படிச்சிருப்பீங்க ரெஸ்பிரேஷனுடைய 10th கூட படிச்சிருப்பீங்க. ரெஸ்பிரேஷன் ஓவரால் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. C6H12O6 ப்ளஸ் 6 ஆக்சிஜன் கிவ்ஸ் அப்படின்னு போட்டு 6 கார்பன் டை ஆக்சைடு 6H2O ப்ளஸ் எனர்ஜி அப்படின்னு போட்டு 2900 கிலோ ஜூல்னு போட்டிருப்பீங்க, இல்லைனா 38 ATP அப்படின்னு போட்டிருப்பீங்க. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் ஆக்சிஜனை விட்டு க்ளீவ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் மாற்றுது. இப்போ குளுக்கோஸுங்கிற ஒரு லார்ஜ் மாலிகுல் என்ன பண்ணுது, பிரேக் பண்ணி வாட்டராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் க்ளீவ் ஆகிறதுனால இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக என்ன ப்ராசஸ் தான், பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ், அதாவது நான் சொன்ன க்ளீவிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுது. அதான் தட்ஸ் ஆல். இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோ வந்து சார் போடுவாங்க. மொத்தம் பாட்னி ஸ்டாஃப் வந்து 4 பேரில் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த வீடியோ போடுவாங்க. நல்லா படித்து நல்லா கிளியராக கேட்டு ஒருத்தருக்கு 2-3 தக்கம் அந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்காங்க. நல்ல மார்க் வாங்குங்க. ஆல் த பெஸ்ட்.